வணக்கம் குட்டீஸ். 5 ஓடி விளையாடி பாப்பா பார்க்கலாம். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். சுப்பிரமணிய பாரதியார். இப்போ அதோட பொருள் பார்க்கலாம். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பானா, குழந்தைகள் சிறு வயதில் நல்லா ஓடி விளையாடணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓய்ந்திருக்கலாகாது பாப்பானா, எப்போதும் ஒரு இடத்தில் உட்காரக்கூடாது அப்படின்னு கூறுறாங்க. கூடி விளையாடு பாப்பா அப்படிங்கன்னா எல்லா பிள்ளைங்களும் ஒன்றாக சரிசமமாக விளையாட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை வையக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. நம்ம காலையில் எழுந்தோன்னா முதல்ல நம்ம படிக்கணும். சரியா? என்னென்ன படிக்கணுமோ அதெல்லாம் நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் கனிவு கொடுக்கும் நல்ல ஒரு பாட்டு. மாலை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே என்ன பண்ணணும்? நல்லா விளையாடணும் இல்லையா? இதெல்லாமே ஒரு வழக்கமாக நம்ம கற்றுக்கணும். சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். அதாவது சாதிகள் இல்லையடி பாப்பானா நம்ம மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லக்கூடாது. குழந்தைகள் எல்லாருமே அனைவருமே சரிசமம் தான். சரியா? அப்படி சொல்கிறது நமக்கு அது பெரும் ஒரு பாவ செயலாகும். நீதி உயர்ந்த மதி கல்வி, எல்லாத்துலேயுமே பெருசு என்ன குட்டீஸ்? கல்வி தான். சரியா? அது மட்டும் இல்லாமல் அன்பு நிறைய உடையவர்கள் தான் மேலோர். இதில் அன்பு யார்கிட்ட அன்பு நிறைய இருக்கோ அவங்க தான் மேலோர் அப்படின்னு கூறுகிறார்கள். சுப்பிரமணிய பாரதியார். பயிற்சி பார்க்கலாம். படித்து பழகுவோம். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது, கூடி விளையாடு, குழந்தையை வையாதே, கனிவு கொடுக்கும், சாதிகள் இல்லை, உயர்ந்த மதி. படிப்போம், சொல்லை கேட்டு எழுதுவோம் பார்க்கலாம். விளையாடு, வையாதே, கனிவு, உயர்ந்த மதி, குழந்தை, அன்பு, படிப்பு, பாட்டு. பாடலில் உள்ளபடி பொருத்துவேன். கனிவு கொடுக்கும், காலை மாலை, சாதிகள் அன்பு நிறைய உடையவர். ரைட் சைடில் விளையாட்டு, இல்லை, மேலோர், படிப்பு, பாட்டு. நம்ம மேட்ச் பண்ணிடலாம். கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு இல்லையா? அப்புறம் காலை முழுதும் என்ன பண்ண சொல்லியிருந்தாங்க? படிக்க சொல்லியிருந்தாங்க. மாலையில் விளையாட சொன்னாங்க. ஸோ விளையாட்டு. சாதிகள் இல்லை, அன்பு நிறைய உடையவர் தான் மேலோர். ஸோ இப்போ மேட்ச் பண்ணிடலாமா? நான் மேட்ச் பண்ணிட்டேன் குட்டீஸ், நீங்கள் மேட்ச் பண்ணிட்டீங்களா? பேசுவோம் வாங்க. இப்பாடலில் பாரதியார் என்னென்ன கூறுகிறார்? இப்பாடலில் பாரதியார் ஓடி விளையாட சொல்கிறாங்க, குழந்தைகளை ஓய்ந்திருக்க ஆகாதுன்னு சொல்கிறாங்க, கூடி விளையாட சொல்கிறாங்க, குழந்தைய வையக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, காலையில் எழுந்த உடனே படிக்க சொல்கிறாங்க, பின்பு கனிவு கொடுக்குற நல்ல பாட்டும் சொல்கிறாங்க, மாலையில் என்ன பண்ணணும்? விளையாட சொல்லிடுறாங்க. இதெல்லாமே ஒரு வழக்கமாக எடுத்துக்கொள்ள சொல்கிறாங்க. ஜாதிகள் இல்லைன்னு சொல்கிறாங்க, குல தாழ்ச்சி உயர்த்தி சொல்கிறதெல்லாம் பாவம்னு சொல்கிறாங்க. நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைந்தவர்கள் தான் மேலோர்னு இங்கே சொல்கிறாங்க. செய்வேன், செய்ய மாட்டேன், வரைந்து காட்டுவேன். இங்கே 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா? 2 பிக்சரில் செய்வேன் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இப்படி வரையணும். செய்ய மாட்டேன்னு இருந்துச்சுன்னா அது அப்படியே திருப்பி இப்படி வந்துடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நிலா மாதிரி வரையணும், செகண்ட் நிலா அப்படி திருப்பி மாதிரி வரையணும். ஓகேவா? செய்வேன். இங்கே 2 பிக்சர் பாருங்கள். இதில் என்ன பண்ணியிருக்காங்க? ஹேண்டிகேப்பில் ஒரு பையன். இங்கே விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இங்கே இல்லை நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து விளையாடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம செய்வேன். இது மாதிரி நம்ம செய்யணும் இல்லையா? இங்கே அப்படி செய்யக்கூடாது. ஸோ நம்ம இப்படி வரைஞ்சிக்கலாம். இந்த 2 பிக்சர் பாருங்கள். 2 பேரும் ஒற்றுமையாக என்ன பண்ணுறாங்க? பாக்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கிறாங்க. இங்கே ஒரு பையன் அடுக்கி வச்சிருக்கும், இன்னொரு பையன் அதை உதச்சி தள்ளுறாங்க. ஸோ இது மாதிரி விளையாடணும் 2 பேரும் சேர்ந்து. இப்படி செய்யக்கூடாது. செய்வேன் இருக்கிறதுக்கு இப்படி, செய்யக்கூடாதுன்னு இருக்கிறதுக்கு இப்படி போட்டுக்கலாம். அடுத்த பாருங்கள் குட்டீஸ், பால் இல்லையா? இங்கே பால் 2 பேருமே ஷேர் பண்ணி விளையாட போகிறாங்க.
பட் இங்கே எனக்கு வேணும் உனக்கு வேணும் சண்டை போடுறாங்க. ஸோ இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யணும். ஓகேவா? நாம் இங்கே வரைந்து காட்டிட்டோம். சொற்களை உருவாக்கி எழுதுவோம். பாருங்கள், ரை தா மா இருக்குது. இங்கேருந்து மழை தழைன்னு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி ஏ சு டூன்னு இருக்குல்ல, எப்படி எழுதலாம்? எடு சுடு. ஓகேவா? எடு சுடு. அடுத்து பாருங்க, க லை ஈன்னு இருக்குது. அப்போ க லை கலை, இ லை இலை எழுதிடலாமா? க லை கலை, இ லை இலை. அடுத்தது நீ து மா இருக்குது. நம்ம துணி மணின்னு எழுதலாம். ஸோ து நீ துணி, மா நீ மணி. அடுத்த பாருங்க, இ வா கான்னு இருக்குது. வாய் காய் எழுதிடலாமா? வாய் காய். அடுத்து பாருங்க, க இன் மா கண் மண். க இன் கண், மா இன் மண். இப்போ நம்ம சொற்களை உருவாக்கிட்டோம். எல்லாம் படிச்சிடலாமா? மழை தழை, எடு சுடு, கலை இலை, துணி மணி, வாய் காய், கண் மண். அடுத்தது சரியான தொடருக்கு டிக் குறியிடுவேன். சரியான தொடருக்கு டிக் குறி இடுவோம். ஓகேவா? இந்த பூந்தோட்டத்தில் எனக்கு மிகவும் பிடித்தவை மஞ்சள் வண்ண பூக்கள். இப்போ இந்த பாய் சொல்கிறாங்க, இந்த பூந்தோட்டத்தில் எனக்கு மிகவும் பிடித்தவை மஞ்சள் வண்ண பூக்கள். 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டாக இருக்குமோ அதை நம்ம வந்து டிக் பண்ண போகிறோம். மஞ்சள் வண்ண பூக்கள் மட்டுமே அழகானவை. பூந்தோட்டத்தில் மஞ்சள் வண்ண பூக்கள் மட்டுமே உள்ளன. பூந்தோட்டத்தில் பல வண்ண பூக்கள் இருக்கின்றன. நம்ம ஏற்கனவே படித்தோம். இந்த பூந்தோட்டத்தில் எனக்கு மிகவும் பிடித்தவை மஞ்சள் வண்ண பூக்கள் இந்த பாய் சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 சென்டென்ஸ்ல எது பொருந்தமாக இருக்கும்னா, பூந்தோட்டத்தில் பல வண்ண பூக்கள் இருக்கின்றன, அதில் இந்த பாய்க்கு பிடிச்சது மஞ்சள் வண்ண பூக்கள் மட்டும்தான். ஸோ நம்ம இதை வந்து இதுங்க டிக் பண்ணிக்கலாம். அடுத்து, கோமதி வழக்கமாக ஓட்டப்பந்தயத்தில் நான் தான் வெற்றி பெறுவேன். கோமதி சொல்கிறாங்க, வழக்கமாக ஓட்டப்பந்தயத்தில் நான் தான் வெற்றி பெறுவேன்னு சொல்கிறாங்க. இந்த முறை நீ வென்று விட்டாய், வாழ்த்துக்கள். அப்போ கோமதிக்கு ஓட தெரியாது, கோமதி வேகமாக ஓடுவாள், கோமதி இந்த முறை போட்டியில் கலந்து கொள்ளவில்லை. நமக்கு தெரியும் கோமதி இந்த வாட்டி கலந்து கொண்டாள் இல்லையா, ஆனால் ஜெயிக்கவில்லை. அதனால் நம்ம என்ன சொல்லலாம்? கோமதி வேகமாக ஓடுவாள். ஏன்னா கோமதி சொல்லியிருக்கு, வழக்கமாக ஓட்டப்பந்தயத்தில் நான் தான் வெற்றி பெறுவேன்னு சொல்லியிருக்கு. ஸோ கோமதிக்கு ஓட தெரியாதுங்கிறது தவறு. அதே மாதிரி கோமதி இந்த முறை போட்டியில் கலந்து கொள்ளவில்லைன்னு தவறு. ஏன்னா இந்த முறை கலந்து கொண்டாங்க, ஆனால் கோமதி இந்த வாட்டி வெற்றி பெறவில்லை. ஸோ நமக்கு ஆன்சர் கோமதி வேகமாக ஓடுவாள். வேகமாக ஓடுறதுனால தானே இப்போ ஜெயிச்சிருக்கிறான். அடுத்தது, அமுதா நீ பாடுவதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம், நேரம் போவதே தெரியவில்லை. அப்போ அமுதாவுக்கு நன்றாக பாட தெரியாது, ஆனந்திக்கு அமுதாவின் பாடலை கேட்க பிடிக்காது, அமுதா நன்றாக பாடுவாள். எது கரெக்டு? அமுதா நன்றாக பாடுவாள் இல்லையா? அமுதா நீ பாடுவதை கேட்டுக்கொண்டே இருக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ அமுதா வந்து நல்லா பாடுவாங்க இல்லையா? ஸோ நம்ம அதை எழுதிடலாமா? அமுதா நன்றாக பாடுவாள். ஒன்றுபட்டதை இணைந்து வேறுபட்டதை வட்டமிடுவோன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? கார், பிளேன், ஹெலிகாப்டர், ஜேசிபி, ராக்கெட், ட்ரெயின் என்ஜின் கொடுத்துருக்காங்க இல்லையா, புகை வண்டி. அப்போ எக்ஸாம்பிள் அவங்க வந்து பிளேனை பற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே 3 பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிளேனில் 1, 2, 3 கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இங்கே 1 இருக்குது, மீதி 2 இருக்குது. இதுக்கு பொருத்தமான பிக்சர் இது தான். ஸோ இங்கே வந்து மேட்ச் பண்ணிவிட்டு பொருத்தம் இல்லாதது வந்து சர்க்கிள் பண்ணிக்காங்க. இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்கலாமா குட்டீஸ்? ஏன்னா இதோட பகுதி ரெட்டாக இருக்குது இல்லையா, இங்கே அந்த கலர் இல்லை. ஸோ இது 2 பொறுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம், இங்கே சர்க்கிள் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி கார் பார்த்துடலாம். இங்கே ஒரு கார், இங்கே ஒரு கார், இங்கே ஒரு கார் இருக்குது. இல்லை 3லையுமே எந்த கார் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஓகே, இந்த கார் வந்து ஸ்மைலி மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, சிரிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே இல்லை, இங்கே இல்லை. ஸோ இதுதான் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை நம்ம வந்து சர்க்கிள் பண்ணிடலாம். மீதி 2 நம்ம என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். ஸோ அதை நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டர் இங்கே ஒன்று, நெக்ஸ்ட் இங்கே இருக்குது.
1 2 3. ஓகே, இங்கே தான் இருக்குது இல்லையா? இல்லை இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாமா? பாருங்கள், இங்கே வந்து வீல் கொடுத்துருக்காங்க, இங்கே ரெண்டையும் வீல் காணும். ஸோ இதுதான் ஆட் ஒன். இதை நம்ம வந்து சர்க்கிள் பண்ணிக்கலாம், இது ரெண்டையும் மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா குட்டீஸ்? அடுத்து ஜேசிபி பாருங்கள், 1 2 3. இங்கே ஜேசிபிக்கு வந்து பள்ளி இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க இல்லையா? இங்கே அது இருக்கா? இல்லை. ஸோ இதுதான் ஆட். இதில் சர்க்கிள் பண்ணிவிட்டு நம்ம இதை ரெண்டையும் மேட்ச் பண்ணிடலாம். அடுத்தது ராக்கெட் பார்க்கலாம். 1 2 3 3 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, பட் இங்கே அது சிங்கிளாக தான் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஆட் ஒன். அதே நம்ம சர்க்கிள் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் மேட்ச் பண்ணணும். லாஸ்ட்டு புகை வண்டி எங்கே இருக்குது? இன்னும் இங்கே 3 இருக்குது இல்லையா? ஸோ இதில் என்ன நமக்கு டிஃப்ரெண்ட்டு? இங்கே வந்து கீழே வர மாதிரி இருக்குது, இங்கே ஆனால் இங்கே மேலே இருக்கிற மாதிரி பார்த்தீங்களா? இதே கீழே வர மாதிரி இருக்குது, இது மட்டும் மேலே அப்படியே தூக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை நம்ம வந்து சர்க்கிள் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் மேட்ச் பண்ணிக்கலாம். எப்படி மேட்ச் பண்ணலாம்? இப்படி போயிடலாமா? ஓகே, ஸோ மேட்ச் பண்ணிட்டோம். அடுத்து லாஸ்ட் ஒன், வாகனத்திற்கு உரிய விலங்கு எது? எழுதி காரணம் கூறுவோம். என்னென்ன விலங்கு கொடுத்துருக்காங்க? மான், பூனை, புலி, வரிக்குதிரை, ஒட்டகச்சிவிங்கி, சிறுத்தை கொடுத்துருக்காங்க இல்லையா குட்டீஸ்? ஸோ இங்கே ஒரு 6 வாகனங்கள் கொடுத்துருக்காங்க. எந்த வாகனத்துக்கு எந்த விலங்கு பொறுத்தோ நம்ம எழுத சொல்லியிருக்காங்க, காரணமும் கூற சொல்லியிருக்காங்க. குட்டீஸ் பேஜ் நம்பர் 68 எடுங்க. இல்லை பாருங்கள், இதோட இந்த வாகனமும் இந்த விலங்கும் பொருந்தது பார்த்தீங்களா? ஒரே மாதிரி இருக்கா? பாருங்கள், ஒரே மாதிரி தெரியுது உங்களுக்கு. ஏன்னா கருப்பும் வெள்ளையும் கலந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இது இங்கிலீஷில் சீப்ரான்னு சொல்லுவோம், நம்ம தமிழில் வரிக்குதிரைன்னு சொல்லுவோம். சரியா? அப்போ ஃபஸ்ட்டோட ஆன்சர் என்ன? வரிக்குதிரை. ஏன்னா வரிக்குதிரை, இந்த வாகனமும் வரிக்குதிரையும் ஒன்றாக இருக்கிறது. இதில் அதோட நிறத்தில் இல்லையா? கருப்பு வெள்ளை கோடு இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காது, இதோட காது, இந்த வரிக்குதிரையின் காது இங்கே மிரர் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? கண்ணாடி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாகனத்துக்கு வரிக்குதிரை நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து பாருங்கள், செகண்ட் இது இருக்கா? இதே மாதிரி எந்த விலங்குன்னு பார்க்கும்போது ஜிராஃபி. பாருங்கள், ஜிராஃபியோட உடம்பும் இந்த வாகனத்தில் இருக்கிற டிசைனும் ஒரே மாதிரி இருக்குது. இதில் இருக்கிற டிசைனும் இந்த 2 டிசைனும் ஒத்து போகுது இல்லையா? இங்கிலீஷில் ஜிராஃபின்னு சொல்லுவோம், தமிழில் நம்ம ஒட்டகச்சிவிங்கின்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன் பாருங்கள், இது வந்து ஒரு பூனை. கண்கள் பார்த்தாலே நமக்கு தெரியுது, பூனையோட கண்கள் தான். ஃபோர்த் ஒன் பாருங்கள், இதுவும் இந்த விலங்கும் ஒரே மாதிரி இருக்கா? சீட்டானா தமிழில் நம்ம சிறுத்தைன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இதோட அமைப்பு, இந்த வாகனத்தின் நிறமும் ஒரே மாதிரி இருக்குது இல்லையா? இதோட வடிவத்தில் சிறுத்தையின் காதுகள் போலவே அதோட மிரரும் இருக்குது, இங்கே கலரும் இருக்குது, புள்ளி புள்ளியாகவும் இருக்குது, இங்கேயும் புள்ளி புள்ளியாக இருக்குது. ஓகேவா? அடுத்த பார்க்கலாம். இந்த வண்டி வந்து இந்த வாகனமும் இந்த விலங்கும் ஒத்து போகுது இல்லையா குட்டீஸ்? அதோட நிறமும் இந்த உடல் அமைப்போட நிறமும் ஒரே மாதிரி இருக்குது. டைகரோட உடலோட நிறமும் வண்ணங்களும் இந்த வாகனத்தின் டிசைனும் 2 ஒரே மாதிரி இருக்குது. ஏன்னா இது டைகர் நம்ம தமிழில் புலின்னு சொல்லுவோம். ஸோ புலி தான் இதோட ஆன்சர். லாஸ்ட்டாக மான் மாதிரி இங்கே 2 கொம்பு இருக்குது இல்லையா குட்டீஸ்? இங்கே பாருங்கள், மான் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த கொம்பு பார்த்தீங்களா? அப்போ இதோட கலரும் மேனோட கலரும் கொம்பு எல்லாமே ஒத்து போகிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? இந்த வாகனத்தை எந்த விலங்கோட ஒப்பிடலாம்? மானோட ஒப்பிடலாம் இல்லையா? இப்போ நம்ம வந்து வாகனத்துக்கு உரிய விலங்கோட நேம் எழுதிடலாம். வரிக்குதிரை, ஒட்டகச்சிவிங்கி, பூனை, சிறுத்தை, புலி, மான். ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.